இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு நாளைக்கு படுக்கிறார் யானை. வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது இலங்கையிலே உயரமான அன்னையரால், அவருக்கு பேர் தான் நெடுமாறன் என்று சொல்லி அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க என்ன மாதிரின்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரின்னு. புதுக்குடியிருப்பில் எங்களோட அன்னையராளோட கதைக்கு வந்திருக்கிறோம். அவர் கொஞ்சம் உயரமான அண்ணன், எங்களோட பழைய போராளி. என்ன மாதிரின்னு சொல்லி அன்னையிட்டு தான் கதைக்க போறோம். வாங்க என்ன மாதிரி சொல்லி பார்ப்போம். வணக்கம். வணக்கம். என்ன மாதிரி உங்களோட உயரத்துக்கு காரணம்? இந்த பேர் குணத்துக்கு எங்கள் அத்தையந்திரம் கைவேரி மாட்டேன் மற்றவர்கள் பார்த்துக்கிறோம். இந்த வெளிச்சந்தாலும் 2 பிள்ளைகள் படிக்கணும். ஆம்பளை பிள்ளைகள் படிக்கணும். அது உங்களோட கனகாலமா இல்லை, பிறந்ததுலேருந்து இந்த உயரம் தானா இல்லாட்டி? இல்லை இது எந்த வளர்த்தி ஒரு 96 போல தான் அந்த டாக்டர் மேரன் அதுக்கு அது நம்ம தான் செக் பண்ண. அப்புறம் சிங்கப்பூர் டாக்டர் ஹோமன் வெளியார் குடிச்ச அந்த 6 மாதத்துக்கு செய்யல அவன் வெளியிருந்தாரு. அப்புறம் போட்டு நான் அதுக்கப்புறம் செக் பண்ணியிருப்பாங்க போல. அப்புறம் அது அப்படியே கைவிட்டாச்சு. அதுக்கப்புறம் வளர்த்தி இல்லை. அது உங்களோட குடும்பத்துல நீங்க மட்டும்தான் உயரமா இல்லாட்டி? நான் எங்களோட குடும்பத்தில் நான் தான் உயரம் கூட. எங்களை அம்மாவோட பரம்பரையில எல்லாம் உயரமானாக்கெல்லாம் எல்லா வீடுகளும் நான் தான் உயரம். உங்களோட சொந்த இடம் இங்க யாழ்ப்பாணம். மற்றது நீங்க இயக்கத்துல கனகாலம் இருந்தீங்களே? இயக்கத்துல நான் இவங்க தான் என்னை வளர்த்தது. திருவாதிரி கடற்கரை இருந்து புனர்வாழ்வு 2050 முடிஞ்சா போது கனகாலம் நான் 4 வருஷம் 1 வருஷம் முன்னாள் நாங்கள் தடுப்புல இருந்தது. தடுப்புல அந்த விசார் நெல் இருக்குதானே அதில் இருந்தது. பிரச்சனை இல்லை. அந்த சந்தோஷமாக்கிருந்தோம். சில பேர் பெரிய பெரிய பிரச்சனை அதனால எனக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் சார வசதி செய்யணும். சாப்பாட்டு வசதி படுக்கிறது எல்லாமே செய்யணும். அதே இப்ப உங்களுக்கு வாகனங்களோட மூட்டை கூட அந்த மாதிரி ஒண்ணு வேணும். வாகன முறைகளோட அந்த இருக்குதான். பாக்குறாங்க கஷ்டமா இருக்கும் தான். இல்லை அவங்களுக்கு பழகிட்டு எனக்கு அது பழக்கப்பட்டது. அது விரிக்கி ரொம்ப செய்தி ஆத்தரம். அதனால முதல் எடுத்தோட பெரும் கஷ்டமா இருந்திருக்கும். பழகி அதை இப்போ பழகிட்டானே. லாங் ட்ரிப் போக மட்டும் கொஞ்சம் யோசிக்கும். லைக் பண்ணி இருந்து போகலாம். இப்ப நான் நடந்து தூரம் நடக்கிறனாலும் கஷ்டமா இருக்கு. கனவு நடக்கலாது. தன்னையதான் நிற்கவும் இராது. தன்னேரம் இருக்கவும் இராம எல்லாரும் சுருக்கிற வாங்கிக்குவோம். 6 மணி கொடுக்குவோம். அவங்க காலை நினைச்சு போட்டா எல்லாம் அது உங்களுக்கு கால காயங்கள் காயங்கள்தான் இப்ப பிரச்சனை. வேலை இருக்கு, கச்சான் போடுறாரு, தொடங்கிறாங்க, கொடிகளை பார்க்கிறாங்க. கோழி வளர்த்தா இருக்கிறீங்க. கோழியெல்லாம் வளர்த்துறாங்க. காக்கிறது செய்து வளர்த்துறேன். கொஞ்சம் லாபம் அடைஞ்சு முன்னேறி கொண்டு வரக்குள்ள இந்த கொரோனா பிரச்சனைகள் போயிட்டு அப்புறம் முடிவுகளை மாற்றிக்கிட்டு தான் அப்புறம் நாட்டை பண்டிகை ஏதோ எங்க குளத்தையே எங்கொண்டு முன்னேறலாம் யோசிச்சு அதெல்லாம் போயிட்டு. அதெல்லாம் இப்ப ஆட்டை ஓடி இந்த பண்டிகை கொண்டு வருவேன். மற்ற உதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதா? இல்லை என்ன மாதிரி உதவி எதிர்பார்த்து தாராங்களா இல்லாட்டி நோங்களாக தாராங்களா? இல்லை அப்படியே எதிர்பார்த்தேன் இல்லை. இப்ப எனக்கு தொழிலுக்கு சொல்லி சரியாக நல்ல நல்ல அப்படி எல்லாம் செஞ்சாங்க செய்தாரு. அதில் வச்சுதான் நான் அந்த கொட்டிலாம் போட்டுப்பேன். கொடி போட்டு கோழி எல்லாம் நல்லா வந்தேன். அவங்களுக்கு கேர் பண்ணி நல்லா வந்தாங்க. இந்த புரட்சி போல தான் இருக்கிறப்பா அதில் மாதிரி சைக்கிள் எடுத்து கொடுத்தது. படிப்பு மோட்டர் சைக்கிள் பிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ண அப்படி அண்ணன் எல்லாரும் உதவி செய்யாது. நான் உதவி செய்யணும்னு சொல்லுவேன். இதெல்லாம் வச்சு நான் எல்லாம் பேசுவேன். நான் வச்சுதான் 30 அடிச்சு
ஒன்றுக்குள்ளே ஒன்றையும் பார்த்து நான் செய்யணும். அவையில் தந்த காசுல நான் இப்ப வாழ்றோம். அவையில் தந்த காசு வீணடிக்கலாம். எல்லாமே நான் இந்த தேவையில கேட்ட மாதிரி செய்து பிரிச்சு போட்டு அதை வச்சுதான் அதெல்லாம் அவையில் சந்தோஷப்படுறோம், நானும் சந்தோஷப்படுறோம். அவையில் தந்து ஒன்றும் செய்யல கூட சொல்லிப்பாங்க. அவளை பார்த்தீங்கன்னா அவர் இல்லைக்கணும் வந்தா 2 லட்சம் தான் வச்சுக்கேன். அப்படித்தான் அப்படி ஒன்று கேட்டு ஏதோ ஒரு கிடையாது. அதிகார காலத்தில் வச்சு நான் பிரயோசனமா இந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்யணும். நான் சாப்பிட்டேன் இல்லை, நான் உழைச்சு நான் சாப்பிடுவேன். அதிகார காலத்தில் நான் வீட்டுக்கு வீடு உண்டது அப்படி ஒன்றும் அந்த கதைகள் தான் ஆட்டோ வளர்த்து முடியும். பாத்தீங்கன்னா இப்ப உயரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உயரம் அன்னையில் உயரம் எவ்வளோ இடைவெளி இருக்குன்னு தெரியுது. இப்ப உங்களோட சப்பா சரி உடுப்பு சரி நீங்க தைக்க அளவு கொடுத்தா தைக்க வேண்டி வரும். ரெடிமேட்டா ஒன்றுமே நீங்க இருங்க, உயரம் பார்த்தாச்சுன்னா நீங்க இருங்க. காசெல்லாம் தைச்சு தான் இருக்கணும். டிஷர்ட் வச்சு மீடியம் பார்த்துருக்கோம். ரெடிமேட் ஷர்ட் பார்த்துட்டு தான் இருக்கலாம். பட் உங்களோட பிள்ளைகள் என்ன உங்களோட மாதிரி உயரமா இருக்கணுமா இல்லாட்டி அப்படியா? அதே உயர்ந்து கொண்டு போயினமா இல்ல அது உயர்ந்து போகிற அளவுக்கு வந்து இல்லை. நீங்க செக் பண்ண இல்லை அவனை பார்த்தா அப்படி பிரச்சனை ஒண்ணும் இல்லை. அது மூத்தவர்கள் கொஞ்சம் காலில் கொஞ்சம் பிரச்சனை வந்து அப்படியா? பிரச்சனை வந்து அதுதான் எல்லாம் போட்டுதான் கோழி எல்லாம் செய்யுதான். இப்ப இந்த காலை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும், கொஞ்சம் என்ன இந்த பிள்ளைகள் லைஃபை கொஞ்சம் சிறப்படுத்தவங்களுக்காக நான் சில வேலையில என்ன மாற்றினாத்தான் பிள்ளைகளை ஒரு நல்ல கொண்டு வந்ததுக்காக மாற்றி செய்து கொண்டு வார். அப்படி எல்லாரோட வந்து காய்ச்சிக்கணும், தாங்கள் செய்யணும்னு சொல்லிக்கணும். நிறைய சப்பாத்துகள் எல்லாம் பொருள் சொல்லிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஈரால படைக்கிற யானை தென்னை இந்த ஊர் வழி இறங்கி தென்னையில் அடிக்கிறதான் வேலை. 7 யானை 6 யானை 3 யானை வரும். இருக்கிறபடியே யானை கட்ட ஓடி போக முடியும். அட்டம்படி சிலது கிளச்சி கொண்டு வரும். கிளச்சி கொண்டு வர வந்து விழுந்துருக்கணும் மாதிரி கூட 2 வேலை செய்யுது. அப்படி ஒரு முறையில கூட வெட்டாரு. அவ்வளோ அடிச்சிருக்கு. அவ்வளோ யானை அந்த முதலாவது ஸ்டெப்லயே எல்லாம் 7 யானை வந்து மழை கூட நல்ல மழை பெஞ்சிட்டு அவ்வளோ கூட கொண்டு நானும் கால் நினைக்கிறாரு கிளைக்கிறாரு. படிக்கல கூட அசையாது. மழை நேரம் படியும் படிக்காமல் எங்கே அறியும்
புரியெல்லாம் தொழிலாம் பதிஞ்சது தொழிலும்